23 நூற்றாண்டுக்கு முன்னாடி பாடலிபுரம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது. அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆண்டுட்டு வரான். அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாமே எல்லா வளத்தோடையும் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் மன்னன் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவனுக்கு எல்லாம் இருந்தும் மக்கட்பேறு இல்லை. குழந்தைகள் இல்லாததுனால அவன் கோதானம், பூதானம், ஸ்வர்ணதானம் எல்லாம் செய்கிறான். கோயில்கள் கூட நிறைய கட்டுறான். இருந்தாலுமே அவனுக்கு இப்போ வரைக்கும் குழந்தைகள் இல்லாமலே இருக்குது. இதனால் ரொம்ப மனம் நொந்து போய் வருத்தத்தோட படுத்து தூங்குறதுக்காக உட்காந்துருக்கான். அப்புறம் படுத்து தூங்கிடுறான். அப்போ கனவுல ஒரு முனிவர் வராரு. நான் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் வருவேன். நான் வரும்போது நீ ஒரு அரண்மனையிலேருந்து எனக்கு தொண்டுகள் செஞ்சின்னா நீ நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேருந்து மறைஞ்சிடுறாரு. அதே போல் தூங்கி முழிக்கிறாரு மன்னன். காலையில் எழுந்திரிச்சு இந்த கனவை பற்றி யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிற மாதிரியே அந்த கனவுல வந்த முனிவர் வராரு. அரண்மனை நோக்கி வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு வேண்டிய தொண்டுகள் எல்லாத்தையுமே இந்த அரசன் செய்கிறான். அரசனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒருவர் பேர் ஸ்ரீநந்தை, இன்னொரு மனைவி பேர் முறை. முறைங்கிறவங்க கணிகை மாதராக இருக்காங்க. அப்போ முனிவருக்கு தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அவரோட பட்டத்து ராணியான ஸ்ரீநந்தை தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. முரண் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாங்க. பாதாபிஷேகம் முனிவருக்கு பண்ணுறாரு மன்னர். அந்த பாதாபிஷேகம் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை முனிவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட மனைவிகள் மேலே இந்த தண்ணீரை தெளி அப்படின்னு சொல்கிறாரு. மன்னரும் அதே போல் தண்ணியை தெளிக்கிறாரு. கிட்டக்க இருந்த ஸ்ரீநந்தை கிட்டக்க இருக்கிறதுனால 9 துளிகள் அவங்களோட தலையில் படுது. முறை கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால அவங்க தலையில் ஒரே ஒரு துளி தான் படுது. அந்த 9 துளிகள் பட்டது அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே மறைஞ்சிருச்சு. அந்த ஒரு துளி பட்டுச்சு இல்லையா, அவங்க தலையில் உள்ளது மட்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்குது. இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட மன்னர் கேட்குறாரு. நீ கவலைப்படாத, நீ நினச்சது நடக்கும். இவளுக்கு 9 புத்திரர்களும் அவருக்கு ஒரு புத்திரரும் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக 10 மாதத்தில் முறைக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். ஸ்ரீநந்தைக்கு 15 மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறமா மாமிச பிண்டங்களாக 9 பிண்டங்கள் பிறக்குது. இதை கேட்டதும் மன்னர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவரோட அமைச்சர்கிட்ட இதை பற்றி சொல்கிறாரு. அவர் தைல குடத்தில் போட்டு வைப்போம் இந்த 9 பிண்டங்களையும். துரியோதரன் போல் உள்ளவங்கள்லாம் அதுலேருந்து பிறந்திருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைல குடத்தில் அந்த பிண்டங்கள் எல்லாத்தையும் போட்டு மூடி வைக்கிறாங்க. அந்த குடங்களை பத்திரமா பாதுகாக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அதுலேருந்து 9 குழந்தைகள் வெளியில் வராங்க. முறைக்கு பிறந்த அந்த மகனுக்கு மௌரியன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இவங்களை நவநந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 9 குழந்தைகளை அவங்களுக்கு எல்லாருக்குமே சமமாக பாவித்து எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சுருக்காரு. தனியான ஆசிரியர்களை வச்சு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இருந்தும் அந்த 9 புதல்வர்கள் பிறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சரியாகவே மண்டையில் ஏறல. அவர் என்ன சொன்னாலும் சும்மா அப்படி விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக பொழுதை போக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மௌரியன் மட்டும் எல்லா வித்தைகளையும் சரியாக கற்றுக்குறான். அது ஏன் அப்படின்னா, நான் சொல்லும்போது ஸ்ரீநந்தை பக்கத்தில் நின்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரசர் பக்கத்தில். அப்போ அவங்களோட மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நமக்கு குழந்தை இல்லை, இப்போ இந்த முனிவருக்கு செஞ்சு மட்டும் நமக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக அந்த விஷயத்தை செய்வாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கான திருமண வயதை எட்டினதுக்கப்புறம் 10 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராஜகுமாரிகளை பார்த்து வரன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த 10 புதல்வர்களுக்கும் அந்த மன்னர் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு.